ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குணஸ்தாலியான ஸ்திரீ, அதற்கான ஒரு வேத வசனம் நீதிமொழிகள் 31:10. குணஸ்தாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணஸ்தாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவர் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நகை விலை ஏறிடுச்சு, இன்னைக்கு முத்து, வைரம், வைடூரியம் இப்படிப்பட்ட பொருட்கள் தான் பாருங்க விலை உயர்ந்தது நினைக்கிறோம். பெண்களை பாருங்க ஒரு இழிவா நினைக்கிறாங்க இல்லையா? நிறைய இடங்கள்ல இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப பரவாயில்ல. ஆனா பாத்தீங்கன்னா முன்ன பாத்தீங்கன்னா பாரதியார் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அடிமை பெண்ணுங்களா தான் இருந்தாங்க. ஒரு வீட்டுக்காரு காலையில எழுந்திருச்சா வேலைக்கு போகும்போது வீட்டுக்குள்ள பெண்களை வச்சு பூட்டிட்டு தான் போவாங்களாம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அப்படியெல்லாம் இல்ல. பெண்களுக்கு நிறையவே சுதந்திரம் இருக்கு. ஆனா சுதந்திரம் இருந்தாலும் நிறைய நேரங்கள்ல பாருங்க இன்னைக்குமே சில வீடுகள்ல அடிமைத்தனம்ன்றது ஒண்ணு இருக்கு. ஆனா இங்க பெண்களை எவ்வளவு உயர்ந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. குணசாலியான ஒரு நல்ல பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார்? அந்த பெண் பாருங்க விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது இருக்கிறதுலே முத்து, அதை விட பாத்தீங்கன்னா விலை உயர்ந்தது என்று சொல்லுகிறார். முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்ததாம். அப்ப அந்த முத்தெல்லாம் பெருசு கிடையாது, இந்த பெண்ணு தான் பெருசுன்னு. அப்போ இன்னைக்கு நல்ல பெண்கள் எவ்வளோ பேர் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட பெண்கள் பாருங்க இன்னைக்கு வேலைக்கு போகலாமா போகக்கூடாதான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இன்னைக்குமே பாத்தீங்கன்னா பெர்மிஷன் இல்லாம சில வீடுகள்ல வேலைக்கு கூட போக முடியல. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நிறைய படிச்சு இன்னைக்கு எல்லாருமே டபுள் டிகிரி வாங்கியிருக்காங்க, ட்ரிபிள் டிகிரி இப்படியெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா படிச்சு முடிச்சு திருமணமாகி ஒரு இடத்துக்கு போகும்போது பாருங்க அவங்களுக்கு சுதந்திரமே இல்லாம ஆயிடுது. அந்த இடத்துல தன்னுடைய கணவரோ மாமியாரோ மாமனாரோ அந்த வீட்டுல இருக்கிற நபர்கள் சொன்னா மட்டும்தான் வேலைக்கு போக முடியுது. ஆனா இங்க குணசாலியான ஸ்திரீயா இருக்கிறாளா? அவ விலை உயர்ந்த முத்துக்களை பார்க்கலும் சிறந்த பெண்ணுங்க. அவளை வேலைக்கு போக விடுங்க. உங்க அன்புன்ற ஒரு கயிறுனால கட்டி வச்சுட்டா எந்த பெண்களுமே பாருங்க அவங்க இன்னைக்கு நினைக்கிறாங்க, வேலைக்கு போயிட்டா திமிராயிடுது, இன்னைக்கு வேலைக்கு போற பெண்களுக்கு ரொம்ப துணிச்சல் ஆயிடுது, ஆகையால நம்ம இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி இல்ல. குணசாலியான ஸ்திரீ நல்ல பெண்ணா உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா, இல்ல உங்க பெண்ணா இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா அவங்களுடைய குண அதிசயங்களுக்கு நீங்க விலையை கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு மரியாதையும் கனத்தையும் கொடுக்கணும். அப்பொழுதுதான் பாருங்க உங்களுடைய அன்பு என்ற கண்ட்ரோல்ல அவங்க வாழும் பொழுது எந்த ஒரு தீமையான காரியத்தையும் யாராலையுமே செய்ய முடியாது. அதனால்தான் வேத வசனத்துல பாருங்க நம்ம பார்க்கும்போது அன்பு 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 என்று வருகிறது நிறைய இடங்கள்ல இல்லைங்களா? கொரிந்தியர்ல வாசிச்சு பார்த்தா பாருங்க வெறும் அன்பை குறித்தே வரும். அந்த அன்பு எதுக்கு? எல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்றாரு இல்லைங்களா? அதாவது தீர்க்க தரிசன வரம் இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட நீ எல்லா உறவுல இருந்தாலும் சரி, நீ அன்பு இல்லை, மற்றவங்க கிட்ட அன்பா இல்லை, நீ அன்புள்ள ஒரு மகனாவோ மகளாவோ இல்லைன்னா வாழ்க்கையில நீ எது இருந்தாலும் சரி உன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. மீதி எல்லா சொத்து சுகம் இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில அன்புன்றது நிச்சயமா வேணும்ன்றாங்க. அப்படிப்பட்ட குணம் நிறைந்த பெண்கள் இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிங்க. ஆனா கண்டுபிடிச்சு பாருங்க அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்களுக்கான தேவைகளை அவங்களுக்கு பரிபூர்ணமா சுதந்திரமா வாழ அவங்களுக்கு கொடுங்க. ஆனாலும் உங்க அன்பின்ற கயிறுல கட்டி வச்சுக்கோங்க. அப்படிதான் வேத வசனத்தை நம்ம பார்க்கும்போது இங்க ஒரு வியாபார கப்பல் பாருங்க. இந்த வேதத்தை இந்த நீதிமொழிகள் 31 முழுவதுமா வாசிச்சு பார்த்தா வியாபார கப்பலா ஒரு பெண்ணு பாருங்க திராட்சை தோட்டத்தை வாங்குறா, நடுகிறா. தன்னுடைய கணவர் பாருங்க சம்பத்து குறையிலையா. சம்பத்துனா அந்த காலத்துல என்ன சொல்லுவோம்னா சொத்து சுகம். அந்த சொத்து சுகம் குறையாம இருக்க பெண்கள் நிச்சயமாக எதுக்கு இன்னைக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கன்னா அந்த மனைவி தான் பாருங்க தன்னுடைய கணவர் பிள்ளைங்க சொத்து சுகத்தை பாதுகாக்கிறவங்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுவே நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தன்னுடைய மனைவியை ஒரு டார்ச்சரா நினைக்கிறாங்க. தன்னுடைய அம்மா சொல்ற வார்த்தைய பாருங்க, சும்மா எங்க அம்மா அப்படிதான் நொய்யு நொய்யனுவாங்கன்னுவாங்க. அப்போ கணவன் பாருங்க இந்த உலகத்துல கடவுள் எதுக்காக இந்த உலகத்துல படைச்சிருக்காரு பெண்களை அப்படின்னா தன்னுடைய கணவனை தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய சொத்து சுகத்தை பாதுகாக்க தான் பெண்களுக்கு அந்த பொறுப்பான ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்காரு. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அது ஒரு டார்ச்சரு, இது ஒரு பிரச்சனை, இது ஒரு தொல்லை அப்படி நினைக்காதீங்க. குணசாலியான ஸ்திரீ தாங்க இதெல்லாம் செய்ய முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதெல்லாம் டார்ச்சர் நினைக்கிறோம். ஆனா நம்மள ஒருத்தர் கேள்வி கேட்க கூட நமக்கு ஒருத்தர் தேவை. அப்படி இருக்கும்போதுதான் பாருங்க நம்ம ஒழுக்கமான வாழ்க்கைக்குள்ள வாழவும் முடியும். அந்த சொத்து பாருங்க நம்ம அழியாம பாதுகாக்க கூட நம்மள ஒருத்தர் கேள்வி கேட்கணும். நீங்க என்ன செய்றீங்க? நீங்க எல்லாம் இருக்கிற சொத்தெல்லாம் நீங்க அழிச்சு போட்டுட்டு இருந்தா பிள்ளைங்களுக்கு நாளைக்கு வேண்டாமா அப்படின்னு நிறைய இடங்கள்ல சண்டை வர்றது உண்டு. ஏன்? அந்த சொத்தை பாதுகாத்து தன்னுடைய தலைமுறைகளுக்கு பாருங்க அவங்க வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இதெல்லாம் கேட்கறதுனால என்ன ஆயிடுதுன்னா இவங்க எல்லாம் குணசாலியான ஸ்திரீ கிடையாது, பெண்கள் பாருங்க ரொம்ப தொல்லையானவங்க நினைக்கிறாங்க. இல்ல,
பெண்கள் பாருங்க, கடவுள் அப்படிப்பட்ட படைப்புல படைச்சிருக்காரு. முதல் மனுஷன் ஆதாம் ஆகிய அவரை முழுவதுமாக படைச்சிட்டு அவன் நித்திரையாக தேவன் பாருங்க ஒரு மயக்க மருந்து கொடுக்கிற மாதிரி அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் நாங்க பார்க்கிறோம். அந்த நித்திரையின் போது பாருங்க, தூங்கிட்டு இருக்கும் போதே ரத்தத்தையும் சதையுமாக ஒரு விலா எலும்ப பிடுங்குகிறார். விலா எலும்ப பிடுங்கி அந்த இடத்துல ஒரு மனுஷியை உருவாக்குனதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த விலா எலும்பு என்பது பாருங்க, சைட்ல இருக்கிற கூடெல்லாம் உள்ள இருக்கிற கிட்னியோ உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாக்கிற ஒரு தன்மை கொண்டது. ஆகையால் தான் பெண்கள் பாருங்க பாதுகாப்புன்ற ஒரு தன்மையோடயே இருப்பாங்க. மற்றவங்களை பாதுகாக்கிறதுலயே இருப்பாங்க. வீட்டை பொறுப்பா பார்த்துக்குவாங்க. தன்னுடைய துணிமணிகளை பத்திரமா வந்து வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. தன்னுடைய வீடை அழகுபடுத்தி பார்க்கணும்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை தேவன் உண்டாக்குனதுங்க. ஆகையால் தான் தேவன் சொல்றாரு, குணாஸ்தாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அப்ப அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்ததுன்னா அப்படிப்பட்ட பெண்கள் உங்க வீட்டுல இருந்தா நீங்க கனப்படுத்துங்க. பெண் பிள்ளைங்க உங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்களா? ஐயோ பொண்ணா பெத்து போட்டுட்டனே, என் வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னு நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுல பாருங்க, முத்துக்கள் வச்சுக்கிறத பார்க்கலும் நீங்க பெண் குழந்தைங்களை வச்சிருக்கீங்கன்னா அதை விட உயர்ந்ததா நீங்க வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த பெண்களை பாதுகாத்து நீங்க வழி நடத்தி அவங்கள உற்சாகப்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும். வாங்க நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நேரத்துல குணஸ்தாலியான ஸ்திரீ என்ற தலைப்புல பார்த்தோம். குணஸ்தாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று. ஆமா ஆண்டவரே தகப்பனே, பெண்கள் விலை உயர்ந்த ஒரு ஆண்டவரே, கனத்துக்குரிய ஆண்டவரே, மகிமைக்குரிய ஒரு இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா இந்த உலகமோ ஆண்டவரே அவர்களை கீழே தள்ளி நசுக்குவதையும், அவர்களை ஆண்டவரே பெண் என்று இழிவாய் பேசுவதையும், ஆண்டவரை புறக்கணிக்கப்பட்ட நிலையில கணவரால் கைவிடப்பட்ட நிலையிலையும், தன்னுடைய பெற்றோர்களால் ஆண்டவரே அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. அவர்களை கை தூக்கி விடுங்க. அவர்களுக்கு பக்கபலமா இருந்து உதவி செய்யதான் ஆண்களை உண்டாக்கி இருக்கீங்க ராஜா. அப்படிப்பட்ட ஆண்களே அவர்களை புறக்கணிக்கும் போது அவர்கள் எங்க போவார்கள் என்று நினைக்கிறாங்க ஏசப்பா. ஒவ்வொரு வேளையிலும் அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்து சகாயம் பண்ணி எல்லா இடத்திலையும் அவர்களை கனப்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.